வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப அவர் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் கட்சியை வளர்த்தாரு. பூத் லெவல் கமிட்டியை பூத் லெவலில் அவர் கட்சியை வலிமைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பிடிக்காத ஒரு சில பேர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் மூஞ்சில கரிய பூசியிருக்கு எலெக்ஷன் கமிஷன். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப எவ்வளவு அளவுக்கு பூத் லெவல் ஏஜென்சி எண்ணிக்கை தமிழக பாஜகவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டா வெளிவந்திருக்கு. அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசிட்டோம். இப்போ அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த டேட்டாவை கிராஃப் வடிவத்தில் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. கிராஃபு, பை சார்ட்டு, இதன் மூலமாக டேட்டாவை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த கிராஃபை பார்க்கும்போது அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து அவர் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேறினார்ல, அதற்கு இடைப்பட்ட காலத்தில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸுடைய எண்ணிக்கை தாறுமாறாக உயர்ந்திருக்குங்க. அந்த கிராஃபை எவ்வளவு ஸ்ட்ரைட்டாக பீக்காக மேலே போகுது தெரியுமா? கிராஃப் வடிவத்தில் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் வெளியிட கல்யாண்ராமன், ஜேவிசி ஸ்ரீராமு இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒத்துக்க மாட்டேன், நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிருக்காங்க. மேலும் கல்யாண்ராமன்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இது ஃபேக்கான எக்ஸல் சீட் டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. உடனே அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு என்ன பதிலடி கொடுக்குறாங்க தெரியுமா? எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் இருந்தே டாக்குமெண்ட்ஸை இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2011 எந்த லெவலில் இருந்துச்சு டிஎன்பிஜேபியில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸு, 2014, 2019, 2021, 2025 இந்த வருடங்களில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸுடைய எண்ணிக்கை எப்படி உயர்ந்திருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த டேட்டா டாக்குமெண்ட்டை இப்போ பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க. டிஎன்பிஜேபியில் 2019 2021 இந்த பீரியடில் ஓரளவு நல்ல ஒரு growth இருந்திருக்கு. பிஎல்ஏவை பொறுத்த வரைக்கும் 9,000 சொச்சத்திலிருந்து 20,000 சொச்சமாக பிஎல்ஏ எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் எல் முருகன் அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருந்திருக்காரு. எல் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ தான் அண்ணாமலை பாஜகவில் சேர்றாரு. அண்ணாமலை பிஜேபியில் சேர்ந்தோன்னே அண்ணாமலை பற்றிய பேச்சுக்கள் பரவலாக பேசப்படுது. அந்த காலகட்டத்தில் 9,000 சொச்சத்திலிருந்து 20,000 சொச்சமாக பூத் லெவல் ஏஜென்சி எண்ணிக்கை டிஎன்பிஜேபியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2021 அண்ணாமலை மாநில தலைவராக சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. 2025 அவர் மாநில தலைவர் பொறுப்பை ரிசைன் பண்ணுறாரு. இந்த 22, 23, 24, 25 4 வருஷத்தில் 20,000 சொச்சமாக இருந்த பிஎல்ஏ கவுண்டிங்கு 57,000 அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதாவது 4 வருஷத்தில் 2.5 மடங்கு வளர்ச்சியை டிஎன்பிஜேபிக்கு அண்ணாமலை கொடுத்துருக்காரு. 2 மடங்குங்க சாதாரண விஷயம் கிடையாது. 4 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் எந்த பொலிட்டிக்கல் லீடர்னாலையும் கொடுத்துருக்க முடியாது டிஎன்பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் தொண்டர்கள் அண்ணாமலை வேணும், மறுபடியும் கொண்டு வாங்க மாநில தலைவரா அப்படின்னு தினமும் டெல்லி கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கான காரணம் இதுதான். இந்த கிராஃபே சொல்லும். இப்போ இந்த விஷயங்கள் சமூக வலைதளத்தில் அதிகமாக பேசப்படுது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் அதிரடியாக சில கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. எதிர்கட்சிகளை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காசால ஒரு பிரச்சனைனா எதிர்கட்சிகள் கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தி பேரணியாக போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷில் ஹிந்துக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் அதனை கண்டிக்க உங்களுடைய வாய் திறக்கிறதே இல்லை? ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் உங்கள் வாய் எப்போதுமே மூடியே இருக்கே, காசால ஒரு பிரச்சனைனா மெழுகுவர்த்தியை ஏந்தி பேரணி போக ஆரம்பிச்சிடுறீங்களே அப்படின்னு அசம்பிளியில் யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. தீபு சந்திரதாஸ் இவர் தானே பங்களாதேஷில் கொல்லப்பட்டார், இளைஞர் அமைப்பினரால் கொல்லப்பட்டார். இப்போது சர்வதேச கடும் அழுத்தத்தின் காரணமாக தீபு சந்திரதாஸை படுகொலை செய்தவர்களை இப்போ அங்கே கைது பண்ணியிருக்காங்க. சர்வதேச நாடுகளுடைய அழுத்தம் காரணமாக தான் பண்ணியிருக்காங்க முகமது யூனஸுடைய கவர்மெண்ட். காவல்துறையுடைய கஸ்டடியில் இருந்த தீபு சந்திரதாஸ் எப்படி அந்த கும்பலிடம் ஒப்படைக்கப்பட்டார் அப்படிங்கிறதா இப்போ பரவலாக எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போது யோகி என்ன சொல்லியிருக்காருன்னா, கொல்லப்பட்ட தீபு சந்திரதாஸ் ஒரு தலித்துக்காக அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே நம்ம நாட்டில் நிறையா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சுற்றிக்கு இருக்காங்க, இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. ஒருத்தங்க கூட தீபு சந்திரதாஸுடைய இறப்புக்கு வாய் திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் கடும் கொந்தளிப்போட பேசியிருக்காருங்க. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பராசக்தி அப்படிங்கிற படம்
ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 10ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கிறதுனா சுதா கொங்கரா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தை தயாரிச்சிருக்கிறது டான் பிக்சர்ஸ். ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கார்ல, இடி விவகாரத்தில் கூட ஆகாஷ் பாஸ்கரனுடைய பேர் வந்து அடிபட்டுச்சு. திமுகவுடைய தலைவர்களுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் சமீப காலமாக மிகப்பெரிய பெரிய படங்கள் எல்லாம் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிச்சுக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் இப்போ வரைக்கும் நடந்துக்கிருக்கு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, சுதா கொங்கரா என்ன தெரியுமா பேசியிருக்காங்க? பராசக்தி, பழைய பராசக்தி படம் தான் என்னை ஜாதி பற்றில் இருந்து வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. பழைய சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி படத்துக்கு வசனம்லாம் எழுதினது யாரு? கருணாநிதி அவர்கள். அந்த படம் தான் என்னை ஜாதி பற்றில் இருந்து வெளியே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சுதா கொங்கரா பேச, பாஜகவினர்லாம் என்ன கவுண்டர் கொடுத்துருக்காங்கன்னா, சுதா கொங்கரா, கொங்கரா உங்கள் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொங்கரா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அதுக்கு ஜாதி பேர் தானே கொங்கரா அப்படிங்கிறது. ஜாதி பற்றிலிருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்காக பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் அப்படின்னு பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பராசக்தி படத்தில் திராவிட ஐடியாலஜியை பற்றி தான் நிறையா கருத்துக்கள் இருக்க போகுது. ஏன்னா பராசக்தி டைட்டிலுக்கு கீழேயே அஞ்சாமை திராவிடர் உடைமையடா அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு. இருமொழி கொள்கை தான் வேணும், மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் படத்தில் காட்சிகளாக வச்சுருக்காங்களாம், அந்த குறியீடெல்லாம் வச்சுருக்காங்களாம். அப்போ முழுக்க முழுக்க இது திராவிடியன் ஸ்டாக்ஸுடைய ப்ரொபகண்டா ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த டாபிக் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.